இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்கிறது, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோனுக்கு எதிராய் கிளர்ச்சி செய்கிறார். நேபுகாத் நேச்சார் என்ற மன்னருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்கிறார். காரணம், தவறான ஆலோசனை, தவறான அரசியல் வழிகாட்டி. இவருக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் என்றால், எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், பாபிலோனிய மன்னனாகிய நேபுகாத் நேச்சாருக்கு எதிராக நீர் போரிட வேண்டாம், கிளர்ச்சி செய்ய வேண்டாம், நீர் பணிந்து போய்விட்டால் நல்லது என்று நல்ல ஆலோசனையை தேவ வாக்காக தீர்க்க தரிசனமாக எரேமியா சொல்லும் போது கேட்க மனமற்றவராய் சிதேக்கியா போய்விட்டார். எரேமியாவினுடைய ஆலோசனை நல்லதா இருந்தாலும் தன்னுடைய அரசியல் வழிகாட்டிகள் சொல்கிறதிலே சாய்ந்து போனார். அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய முடிவுதான் என்ன? பாபிலோனிய மன்னர் இவரை மேற்கொண்டார், வெற்றி பெற்றார். அரண்மனை தீக்க இரையாக்கப்பட்டது, வீடு தீயிட்டு எரிக்கப்பட்டது. அந்த சிதேக்கியாவினுடைய கைகளில் விலங்கிடப்பட்டது. அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. அவருடைய சொந்த பிள்ளைகள் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். விலங்கிடப்பட்ட சிதேக்கியா அடிமையாக, சிறையாக, பிணைய கைதியாக பாபிலோன் கொண்டு செல்லப்பட்டார். அங்கே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி தன் தேசத்திற்கு சொன்ன அந்த நல்ல வார்த்தையை கவனித்த பாபிலோனிய மன்னன் இப்படி சொன்னார், எரேமியா தீர்க்கதரிசிக்கு கீழ்கண்ட பாதுகாப்பை கொடு என்று அவர் தன்னுடைய தளபதிக்கு கட்டளையிட்டார். ஒன்று, பொல்லாப்பொன்றும் அவருக்கு நேரிடாதபடி பாதுகாத்துக்கொள், அவரை பத்திரமாய் வழிநடத்து, அந்த எரேமியா தீர்க்கதரிசி என்ன விரும்புகிறாரோ அதன்படியே செய் என்று எதிரி நாட்டு மன்னன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தீர்க்கதரிசிக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். எதிரினிடத்திலிருந்தும் எதிர் தரப்பினரிடத்திலும் இருந்து அல்லது எதிரி நாட்டில் இருந்து கூட தேவ மனிதனுக்கு உண்மையாய் வாழ்கிற தேவ பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கிருந்து வேண்டுமானாலும் உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போல யோசேப் என்ற ஒரு தேவ மனுஷன் உண்மையாய் வாழ்ந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 14 அவர் எந்த பார்வோன் அவரை சிறையில் தள்ளினாரோ அதே நபர் மீண்டும் வெளியே கொண்டு வந்து தேசத்தில் உயர்ந்த இடத்துல வைக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் சிறைச்சாலைக்கு போனாலும் அவனை மீட்டு தேவனை கொண்டு வருகிறார். இரண்டாவது பார்க்கிறோம், பேதுரு அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல அவர் நித்திரையாய் சிறைச்சாலையில் இருக்கிறார். மனிதர்கள் தள்ளினாலும் தேவ தூதன் அவரை விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார். ஆம், அப்போஸ்தலர் 16:25 பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடி துதித்த போது ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்க விதத்தில் சிறைச்சாலையில தேவ வல்லமை வெளிப்பட்டது. யோசேப்பை மனிதர் விடுவித்து வெளியே கொண்டு வந்தார்கள். பேதுருவை தேவதூதன் விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் பவுலையும் சீலாவையும் தேவ வல்லமை விடுவித்து வெளியே கொண்டு வந்தது. ஒரு மனிதன் உண்மையாய் தேவனுக்காய் வாழும்போது அவனுடைய சிறையிருப்பு எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை சிறைச்சாலையாய் இருக்கலாம், மருத்துவமனையாய் இருக்கலாம், அல்லது கடன் என்ற ஒரு வருமான குறைச்சலான பகுதியாய் இருக்கலாம், அல்லது பாவம் என்ற ஒழுங்கினமான காரியம் இருக்கலாம். எந்த காரியம் சிறை வைத்திருக்கிறதோ, எந்த காரியம் அடிமைப்படுத்தி கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறதோ அந்த சூழ்நிலையில் கர்த்தர் பார்த்து சொல்கிறார், உன்னை நிச்சயமாய் நான் விடுவிப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்கள் பாதைகள் எவ்வளவு கடினமானதாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், கர்த்தர் அதிலிருந்து உங்களை நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார். உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று சொன்னவர் மெய்யாகவே தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் உறுதியுள்ளவராய் இருக்கிறார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆபேனுடைய வாழ்க்கையில வெவ்வேறு சிறையிருப்பு இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு கேட்ட இந்த பகுதியிலே எரேமியா தீர்க்கதரிசியை எதிரி நாட்டில் இருந்து பாதுகாக்கும்படி படைகளை அனுப்பி ஆமேன் ஒரு பாதுகாப்பை கொடுத்தீரே. உத்தமமா இருக்கும்போது பாதுகாப்பு எங்கிருந்து வேண்டுமானாலும் வரும். ஆமேன், சிறையில் தள்ளப்பட்ட யோசேப்பு எந்த மனுஷனால் தள்ளப்பட்டார், அவர் வெளியே கொண்டு வரப்பட்டார். சிறையிலே தள்ளப்பட்ட பேதுரு தேவதூதனால் வெளியே கொண்டு வரப்பட்டார். சிறையில் தள்ளப்பட்ட பவுலும் சீலாவும் தேவ வல்லமையினால் விடுவிக்கப்பட்டார்கள். ஆம்,
உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவர். காரணம், இந்த பகுதியில நாங்கள் தியானிக்கும் போது ஆமென், சிறைப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்து வெளியே கொண்டு வந்தீர். எங்கள் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சிறையிருப்பு இருந்தாலும் அதிலே மனிதர்களாலும் தேவன் விடுவித்து வெளியே கொண்டு வர முடியும். தேவ தூதனை அனுப்பி தேவன் வெளியே கொண்டு வர முடியும். தேவனே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி தேவன் விடுதலையை கொடுக்க முடியும். ஆம், இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த ஜெபத்தை எங்களோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மெய்யாகவே விடுவித்து அவர்களை ஒரு ஜெயத்தில் நிறுத்தும். அவர்கள் உண்மைத்துவத்துக்கு ஏற்றபடி உயர்ந்த இடத்திலே பிள்ளைகளை வையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you.